Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இதோட 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கான ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க. பயோபாட்டி பயோசாலஜின்னு சொல்லி பயாலஜி ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர்ல கூடிய क्वेश्चन நல்லா படிச்சிட்டு போங்க. 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், ஆர்கிபாக்டீரியா கண்டினியூ சொல்லிருக்காங்க, மெத்தனோபாக்டீரியா. சோ இந்த மாதிரி தான் क्वेश्चन எல்லாமே பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு செட் பண்ணுவாங்க. சோ அதனால இல்ல இருக்கிற क्वेश्चन எல்லாம் பாத்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்க, 3 மார்க் கம்பல்சரி என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய பயோபாட்னி கொஸ்டின் பேப்பர், பயோசாலஜி கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் எக்ஸாம் போகிறோம். விரியான் என்றால் என்ன, தண்டின் முதல்நிலை பணிகளை எதிரும் இடைநிலை கூறு, திறந்த வாஸ்குலர் கட்டரின் படமறைந்து பாகம் குறி, சென்ட்ரோமியர் அமைவிடத்தின் அடிப்படையில் குரோமோசோம் வகைகள் யாவை, நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள், நுனியாதிக்கம் என்றால் என்ன, எபிக்கல் டாமினன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 3x3 9 இவையும் 3 வினாக்களுக்கு வேலைக்கு சொல்லியிருக்காங்க. 19வது வினா கட்டாய வினா, பூஞ்சை வேரிகள் முக்கியத்துவத்தை எழுதுக. ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்கோரைசா. தாவர தொகுப்பின் 3 வகைப்பாட்டு நிலைகள். ரைட் த 3 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன். புறத்தோல் திசுவின் பணிகள், சாற்றுக்கட்டைக்கும் வைரக்கட்டைக்கும் உள்ள வேறுபாடு, சயாத்திமின் பிளாரன்சஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க் வந்து சைட்டோகைன் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ், கிளைகாலிசிஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். அதிலிருந்து நமக்கு வெறும் பிளான்ட் செல் மட்டும் வரைய சொல்லியிருக்காங்க. டூ யூ திங்க் சேஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் யூனிக் ஃபார் அல்கே, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு பயோசாலஜி கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் இருக்குது. 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. பிளவு உடற்புள்ளி உணவு பாதை உடற்களை ஒப்பிடு, தவளையுடைய இரத்த பகுதி பொருட்கள், வாத்தின் தனிப்பண்புகள், சிற்றினம் கோட்பாடின் சார்லஸ் டார்வின் பங்கு, இரத்த வெள்ளையணுக்கள் வகைகள், உடல் சமநிலை பேணுதல் என்றால் என்ன. அடுத்து 3x3 9 இதில் பார்த்தீங்கன்னா தவளையுடைய பொருளாதார முக்கியத்துவம். நெக்ஸ்ட் வந்து பைரேடியல் சிமின்ரல், மனித சிறுநீரகத்தோட நீள்வட்ட தோற்றம், அதுக்குள்ள தைமஸ் சுரப்பி. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பித்தநீரை சுரப்பது மட்டுமின்றி கல்லீரின் மற்ற பணிகள், கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் தொழில்நுட்பம், மனிதனின் சுவாசம் நடைபெறும் முறை, முதுகு நாளுடைய விலங்குகளின் 3 அடிப்படை பண்புகள் பாடத்தோட வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.